தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலம் நம்முடைய தலைமைச் செயலகத்தினுடைய அலுவலக பகுதியில் குயிக் பைட்ஸ் என்கின்ற அந்த சிற்றுண்டி கடையை நான் திறந்து வைக்க வந்திருக்கேன். இதன் மூலம் நம்ம தலைமைச் செயலகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் இங்கே வரக்கூடிய எல்லாரும் பிரயோஜனப்படக்கூடிய அளவில் குறைந்த விலையில் எங்களுடைய சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலம் இந்த கடையை இங்கே திறந்திருக்கோம். இதில் முக்கியமாக ஏற்கனவே நாங்கள் இந்த துறையின் மூலம் 99 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறோம். இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகள் அந்த பழங்கால நடைமுறையை ஃபாலோ பண்ணக்கூடிய விதத்தில் பாரம்பரியமாக அந்த உணவு முறைகள், இப்போ செட்டிநாடுனா செட்டிநாடு, நாஞ்சில் நாடுனா நாஞ்சில் நாடு, இப்படிப்பட்ட உணவு வகைகளையும் புதுசாக ஒவ்வொரு இடங்கள்லையும் சுற்றுலா தலங்களில் கொடுக்குறோம். அது மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் இந்த குயிக் பைட்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடியவங்க, இங்கே வரக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடியவங்க, அவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இது அமையும். எதிர்கட்சி தலைவர் இல்ல 2024 வரைக்கும் அது இருந்தது. இப்போ அது உங்களுக்கு அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால அது நிறுத்தி வச்சிருக்காங்க. நான் இந்த கேபினெட் மீட்டிங்களோட மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு அதை கொண்டு போயிருக்கோம். திருப்பியும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அதிகாரிகளோடு நான் தொடர்ந்து பேசி பழைய முன்னாடி எப்படி இருந்ததோ இங்கே இருந்து போய் திருப்பதியில் போய் வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்க செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி. பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸால ஒரு சொட்டு தண்ணீராவது அங்கிருந்து பெற்று தர முடியுமா? காங்கிரஸ் ராகுல் காந்தியால பேச முடியுமா மேகதாது அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. இல்ல ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு தெளிவான நிலைப்பாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்திருக்கு. எங்களை பொறுத்தவரையில தமிழக மக்கள், தமிழ்நாடு உரிமை, தமிழ்நாடு விவசாயிகள் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் நாங்களும் எங்களுடைய மக்களுக்காகத்தான் இந்த அரசு இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே சட்டமன்றத்தில் இதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கிறது. இதை பொறுத்தவரையில் நீங்க ஒரு அரசியல் ரீதியா பார்க்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய உரிமை. அதுக்கு எந்த இடத்துலயும் நாங்க சமரசம் கிடையாது. இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தான் அவருடைய நிலைப்பாடு. சார், இது மாநிலத்தினுடைய உரிமை. நீங்க இங்க நீங்க ஸ்டேட் இங்க உள்ள விஷயத்தை தான் பேசணும். நீங்க இங்க இருக்கக்கூடிய, இப்ப நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பத்தி தான் நான் பேச முடியும். ஆனால் தமிழ்நாடு விவசாயிகளுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இப்படி போச்சுன்னா ஒரு 20 மாவட்டம் வறட்சியாயிரும், விவசாயம் நடக்காது. எங்களை பொறுத்தவரையில எந்த காலகட்டத்திலும் மேகதாதுல அப்படிப்பட்ட ஒரு அணைக்கட்டு கட்டக்கூடாதுன்னு தான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு. தேசிய தலைமை ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன?